மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக கூட்டணி. 200க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றி அசத்தல். மகாராஷ்டிர முதலமைச்சரை தேர்வு செய்வதில் எந்த குழப்பமும் இல்லை. 3 கட்சிகளும் சேர்ந்து முடிவு செய்வோம் என தேவேந்திர பட்னாவிஸ் விளக்கம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெரும்பான்மைக்கு கூடுதலான இடங்களை பிடித்து ஆட்சியை தக்க வைத்தது JMM காங்கிரஸ் கூட்டணி. வயநாடு இடைத்தேர்தலில் 4,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரசின் பிரியங்கா காந்தி அமோக வெற்றி. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 26ஆம் தேதி முதல் தமிழகத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. கோவில்பட்டி அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். மேட்டூர் அருகே பெண்கள் மட்டும் பங்கேற்ற கிராம சபை கூட்டத்தில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் மதுக்கடைகள் அமைப்பதை எதிர்த்து தீர்மானம். கிருஷ்ணகிரி அருகே விளைநிலத்தில் பூசை செய்து கொண்டிருந்த போது பெரும் தேனீக்கள் கொட்டியதில் சையத் பாஷா என்பவர் உயிரிழப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருளை மகிழுந்தில் கடத்திச் சென்ற 5 பேர் கைது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை தொடர்ந்து எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு $340 பில்லியன் அதிகரிப்பு.